Anybody found utilizing CC ground for driving purpose will be charged ₹1,000 penalty by BGML management. இந்த போர்டு எங்கே இல்லைங்க, நம்ம கொரமாண்டல் பகுதியில் இருக்கிற சிசி கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் வந்து எந்த வண்டியும் பிஜிஎம்எல் நிர்வாகத்தினுடைய அனுமதி இல்லாமல் எந்த வண்டியும் இது உள்ள ஓட்டுனா ₹1000 அபராதம்னு சொல்லிட்டு அந்த போர்டு போட்டிருக்கிறோம். பிஜிஎம்எல் நடந்துன்னு இருக்கும்போது வீட்டு கூரை மேலே விறகு போட்டால் கூட ஓசூர் வந்து பிடிச்சிடுவான், ஃபைன் போட்டுடுவான்னு பயந்த காலம் போய் பிஜிஎம்எல் மூடப்பட்ட பிறகு எந்த பங்களாவை யார் பிடிச்சிக்கலாம், எது யார் பிடிச்சின்னு இருக்கிறாங்கன்னு சொல்லி கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுக்கலான்னு சொல்லி மத்திய சர்க்காருக்கு சொந்தமான இடத்தை அபகரிக்கிறதுக்காக ஒரு கூட்டமே தங்கவயலில் இருக்குது. இதனால நிறைய அடித்தடிகள் கூட நடக்குது. அதுக்கு உதாரணமாக இந்த சிசி கிரவுண்டு. இந்த சிசி கிரவுண்டில் இந்த 2-3 நாளில் பெரிய ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்கிறதா இருந்தது. 2 குழுக்குள்ளே நடந்த தகராறில் நேற்று இந்த சிசி கிரவுண்டில் இருக்கிற இந்த கிளப்பை வந்துட்டு பிஜிஎம்எல் நிர்வாகம் சீல் வச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜிம்மை வந்துட்டு இந்த கிளப்பில் இருந்த உறுப்பினர்களோ இல்லை கமிட்டியை வந்துட்டு ஜிம் ராஜா அப்படின்றவருக்கு வித்துட்டு தான் ஒரு பக்கம் சொல்கிறாங்க, ஒரு பக்கம் லீஸுக்கு விட்டுட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ அவர் அந்த கிளப்புக்குள்ளே வந்து ஜிம் ராஜான்றவர் வந்து ஜிம்மு நடத்தின்னு இருக்கிறாரு. அதே பகுதியில் இருக்கிற ஜோசப் என்றவர் அவரும் இந்த கிளப்பினுடைய தலைவரோ செக்ரட்டரியோ உறுப்பினராக இருந்ததாகவும், இந்த கிளப்பை அதே பகுதியில் இருக்கிற ஜிம் ராஜா என்றவருக்கு இந்த லீஸு கொடுத்ததா சொல்கிறாங்க, இல்லை அவருக்கு வாங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. இந்த கிளப்பை அவர் ரொம்ப நாளாக நடத்தின்னு வர்றதாகவும் அதை காலி பண்ண வைக்கணும் அப்படின்றதுனால அங்கே பகுதியில் இருக்கிற ஜோசப்ன்றவர் அடிக்கடிக்கு இவங்களுக்கு தகராறாகி கோர்ட்டில் கேஸ் இருக்கிறதாகவும் சொல்லிக்கிறாங்க. இந்த 18-19ஆம் தேதியிலிருந்து இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடத்துகிறதா இருந்தது. இந்த நேரத்தில் இந்த கிளப்பு எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற இந்த சண்டை போராட்டம் நேற்று அடித்தடியில் போய் முடிஞ்சிருக்குது. அடித்தடியில் போய் முடிஞ்சு ஜோசப்ன்றவர் ஜிம் ராஜாவை அடிச்சுட்டுதாவும், அவர் அடிச்சுதாவும், அதே மாதிரி ஜிம் ராஜா குடும்பத்தார் வந்துட்டு ஜோசஃபை அடிச்சுட்டுதாவும் உருகம் மற்றும் ராபர்ட்சன் போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆகிருக்குது. ஒரு குரூப் வந்துட்டு சிவில் ஹாஸ்பிட்டலில் கேஜிஎஃப் சிவில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. ஜோசப்ன்றவர் வந்து கோலாருக்கு அனுப்பி வச்சுருக்குதா தகவல் நேற்று வந்ததுங்க. ஒரு பக்கம் அடித்தடி வீடியோ மட்டும் நமக்கு கிடைச்சிது, இன்னொரு பக்கம் அடித்தடி வீடியோ நமக்கு கிடைக்காதனால நாம் அதை பதிவிடல. இன்னைக்கு சூழ்நிலை என்ன இருக்குதுன்னா, பிஜிஎம்எல்லுக்கு சொந்தமான கிளப்புகளாகட்டும் பங்களாங்களாகட்டும் யார் யார் வசம் இருக்குதுன்னு தெரியாது. வீட்டு ஓனரே ஒருத்தர் இருப்பார், வாடகைதாரரே ஒருத்தர் இருப்பார். கடைசியில் சண்டை போட்டுன்னு கோர்ட்டு வரைக்கும் போய் நிற்கிறாங்க. இந்த தாங்க கிளப்பு, சிசி கிளப்பு, சிசி கிரவுண்டுன்றாங்க. இந்த கிளப்புனுடைய மொழி சரித்திரம், இதனுடைய கதையை அந்த பகுதியில் இருக்கிற பெரியவங்க கிட்ட நாம் கேட்டோம். கூடிய சீக்கிரம் அடுத்த எபிசோடில் இந்த சிசி கிரவுண்டுக்கு சொந்தமான கதையும், இந்த சிசி கிரவுண்டு உருவான கதையும், இந்த கிளப்புக்குள்ளே என்ன நடந்தது, யாரால பிரச்சனைன்றதை கூடிய சீக்கிரத்தில் போடுவோம். இந்த எஸ்ஆர்எம் கோல்டு ஃபிட்னஸ் ஜிம் ராஜான்றவருக்கு சொந்தமானது. இங்கே வந்து நிறைய பிரச்சனைங்க இருக்குது, அதை அடுத்த எபிசோடில் காட்டுறோம். நன்றி, வணக்கம்.